அம்மா வீட்டுல யாருமா இருக்கீங்க? அம்மா. யார் இது கூப்பிடாம வீட்டுக்குள்ள வந்து நிக்கலே? ஆளு வேற மட்டுப்பட மாட்டேங்கி, யாருன்னு தெரியலையே. ஏம்மா மறந்துட்டீலோ? தாடியெல்லாம் வச்சனால அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் தான் கணக்கு பிள்ளை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிட்டு, அதனால மறந்துருப்பிய. ஐயா கணக்கு பிள்ளை, வாங்க வாங்க, ஃபோனில் தான் பேசினேன்னா நேரில் மறந்துட்டு வா. பார்த்து எவ்வளோ நாள் ஆயிட்டு. அவ இறந்தப்ப கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டியே, இந்த இடத்துக்கும் வரல, வீட்டுக்கும் வரல, எங்களை பார்க்கவும் வரல. அவர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? 13 வருஷம் ஆயிட்டு பார்த்து. அதுவும் தாடியெல்லாம் வச்சு ஆளே மாறிட்டியலே. அது ஒரு வேண்டுதல்மா, அதுக்காக விட்டுருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. எப்படி இருக்கீங்க கணக்கு பிள்ளை? வீட்டிலலாம் எப்படி இருக்காவ? மகளுக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சிட்டா? மகளுக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சிட்டுமா. 2 பிள்ளைகள் இருக்காவ. பொட்ட பிள்ளைகள் 2 ஒரு ஆம்பளை பையன் இருக்கு. பேரம்பத்தியெல்லாம் எடுத்தாச்சுமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்பா. ஏம்மா திடுதிப்புன்னு வர சொன்னது காரணம் என்ன? கணக்குல உட்காருங்க, குடிக்கிறதுக்கு எதுவும் எடுத்துட்டு வரேன். ஏட்டி சுசிலா, இங்கே ஓடிவா, யார் வந்திருக்காவன்னு பாரு. நீங்க உட்காருங்க கணக்குல, நான் காப்பி எடுத்துட்டு வரேன், உட்காருங்க. இல்லம்மா உட்காந்து பேசிக்கலாம் நேரம் இல்ல. ஒரு ஜோலியா தான் போனேன். இப்ப எனக்கு நேரம் கிடையாது பாத்துக்கிடுங்க. சொந்தத்துல ஒருத்தவிய வேற இறந்துட்டாவல, அதுக்காக போனோம். நீங்க 4 நாளா கூப்பிடுதீங்கன்னு சொல்லி இன்னைக்கு வந்தேன். நீங்க என்னன்னு சீக்கிரம் சொன்னீங்கன்னா நான் போயிருவேமா. எனக்கு வேலை இருக்கு. இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சாவகாசமா வந்து பாக்கேன். அங்க இங்கேயும் ஓட்டத்துல தான் இருக்கேன். இப்போ ஒரு காரியம் இருக்கா, அதனால அங்க இங்கேயும் ஓட வேண்டியதா கிடக்குமா. நேரம் இல்ல. எம்மா யாருமா இது? ஏட்டி நேற்று சொன்னோம்ல, உங்க அப்பாவோட கணக்குல இவங்களுக்கு தான் நம்ம இடம் எங்க இருக்கு என்ன ஏதுன்னு தெரியும் நேற்று சொல்லிட்டு இருந்தோம்லடி. அவைய தான் நம்மள பார்க்க வந்திருக்காவ. அப்படியா? நீங்க தானே அது? எங்க அம்மா 2 நாளா உங்களை எதிர்பார்த்து இருந்தா. சரி சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால வர முடியாம போயிட்டு, வேற ஒன்றும் கிடையாது. அப்ப இந்த வாரம் இன்னைக்கு இந்த பக்கம் ஒரு ஜோலி இருந்துச்சா, அதனால உங்களை வந்து பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டு போயிடலான்னு வந்தேன். உங்க குடும்பத்துக்கு நாங்க எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கோமா. எத்தனை வேலை இருந்தாலும் போட்டுட்டு ஓடி வரக்கு ஒரு மனசு இருக்கு பத்தியில. உங்க வீட்டுக்காரவிய மயனுக்கு வச்ச கடையில தாம இன்னைக்கு அவன் குடும்பம் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு நல்லா இருக்கு அந்த கடையை வச்சு. அந்த நன்றி கடன் எப்பவுமே நான் மறக்க மாட்டேம்மா. சரியா, அதெல்லாம் இருக்கட்டும். நாங்களும் உங்களை வர சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. என்னம்மா எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா, நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியே. கணக்கு பிள்ளை, இப்போ எங்கள் இடத்தெல்லாம் கொஞ்சம் விற்கலான்னு இருக்கோம். மகளுக்கு கொஞ்சம் ஒரு வீடு வாங்கி கொடுக்கலான்னு ஆசைப்படியேன். அப்போ என் கையில் துட்டு கிடையாது பார்த்துக்கிடுங்க. அப்போ நம்ம இடத்தெல்லாம் விற்றுட்டு ஒரு பிள்ளைக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கேன். அதான் நம்ம இடம் எங்கெங்கே இருக்குன்னு எனக்கு கூட அவ்வளோவா கணக்கு தெரியாது பற்றிலா. உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதனால தான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். அம்மா என்கிட்ட கணக்கு இருக்க வரைக்கும் தெரிஞ்சதுன்னா நான் சொல்லியம்மா. ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஐயா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போதே ஒரு வக்கீலை பார்த்து அந்த கணக்கெல்லாம் மாத்திட்டாவம்மா. என்ன கணக்கு பிள்ளை சொல்லுதியே? அப்போ எந்த வக்கீல் எங்களை தேடி இப்போ வரைக்கும் வரலையே? அதை பத்திலாம் எனக்கு தெரியாதுமா. இடத்தெல்லாம் அப்படியே பொதுவான பேர்ல தான் விட்டுட்டு போயிருக்காவா ஐயா. இந்த வீட்டை மட்டும் அவைய மருமக பேருக்கு எழுதி வச்சதா நான் கொஞ்சம் கேள்விப்பட்டேம்மா. அவைய எப்பவும் என்று சொல்லிட்டு இருப்பாவ. இந்த வீடு மட்டும் என் மருமகளுக்கு தான் போகணும், வேற யாருக்கும் போயிடக்கூடாது, நான் வாழ்ந்த வீட்டுல என் மருமக தான் இருக்குன்னு சொல்லுவாவ. அது உயிரிழந்து எழுதி வக்கீல்கிட்ட கொடுத்துருப்பாவலான்னு கேட்டாதாம்மா தெரியும். கணக்கு பிள்ளை என்ன சொல்லுதியே? வீட்டை மருமக பேர்ல எழுதி வச்சிருக்காரா? ஆமாம்மா, அவியல்கிட்ட நான் வேலை பார்க்கும்போது எப்பவும் சொல்லுவாங்க, இந்த வீட்டை என் மருமகளுக்கு தான் கொடுக்கணும், வேற யாருக்கும் போயிடக்கூடாது, உயிர் எழுதி வைக்கணும் எப்பவும் சொல்லுவாங்கம்மா. ஆனால் நான் இடையில கொஞ்சம் என் மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் போயிட்டு ரொம்ப நாள் 2-3 மாதம் வரல பார்த்தீங்களா. அதுக்கிடையில தான் ஐயாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இறந்துட்டாவ. இப்போ அந்த டைமில் என்ன செஞ்சாலும் ஏது செஞ்சாலும் எனக்கு அவ்வளோவா ஞாபகம் கிடையாதுமா. அந்த வக்கீலே அதுக்கப்புறம் நான் பார்த்து பேச கிடையாது, அதனால எனக்கு தெரியாது. ஏம்மா என்னம்மா சொல்லுதாவ? கேட்டு எனக்கே புரியாம தான்ட்டு இருக்கு. ஏம்மா வேற எதுவும் சந்தேகம் இருக்காமா? உங்க இடம் எங்கெங்க இருக்குன்னா வேணா நான் காட்டி தரேம்மா. எனக்கு இப்போ ஓரளவுக்கு ஞாபகம் இருக்க இடம்லாம் காட்டி தரேம்மா. ஐயா எதுவும் கடிதம் எதுவும் எழுதி வச்சிருக்காவலான்னு பாருங்கம்மா. இல்லைன்னா யாருக்கிட்டையாவது விவரம் கண்டிப்பா சொல்லியிருப்பாவ. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. உங்க மருமக இருந்தா கேட்டு பாருங்க. அந்த வக்கீல் யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சு பாருங்கம்மா. அப்ப தெரியும் இடம்லாம் யாருக்கு எழுதியிருக்காவ என்ன ஏதுன்னு தெரியும். இது என்னம்மா இது பெரிய குண்டா இருக்கு? ஏம்மா அப்ப நீங்க நான் பாக்குறீங்களாம்மா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வேணா எனக்கு கூப்பிடுங்கம்மா, நான் வந்து காட்டி தரேன். இப்போ எனக்கு ஒரு முக்கியமான ஒரு மதிப்பு இருக்குமா, போன இறந்துட்டாவ, அதில் போய் பார்க்கணுமா. இன்னைக்கு 3 மணிக்குள்ள அடக்கமா. நான் இங்கேருந்து போகிறக்கே 2 மணி நேரம் ஆகுமா. ஒரு 8 உங்களை பார்த்துட்டு போகணும் தான் வந்தேன். அப்போ நான் நேரத்தோட கிளம்பட்டுமா? நீங்கள் பார்த்துக்கிட்டு இல்லாமா இடையில போன் படுங்கம்மா, நான் வாரேன். நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்க இடம்லாம் காட்டித்தாரேன். சரி கணக்கு பிள்ளை, நீங்கள் போயிட்டு வாங்க. சரிம்மா. என்னடி இது? இந்த ஆள் இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி தலையில் போட்டு போகிறான். என்னம்டி சொல்லியா? அம்மா உன் புருஷன் ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணிட்டு நம்ம 2 பேரும் தெருவில் விடணுன்னே பிளான் பண்ணி செஞ்சுருக்கான் போல. பாருமா, மக ஒத்தி நான் இருக்கேங்கிற எந்த நினைப்பாது இருக்கா அவியலுக்கு? மருமக பேரில் வீட்டில் விட்டுட்டு போயிருக்காவளேம்மா. சொந்த மக கூட இல்லாத பாசம் மேலே எதுக்கு மருமக மேலே சொல்லுங்க பார்ப்போம். நானும் நீ இன்னும் சொல்லுதெல்லாம் நம்பி இங்கே வந்து 4-5 மாதம் ஆச்சு. என் மாமியார் வீட்டையே எட்டி பார்க்காம இருக்கேன். இப்படியே ஒன்றை நம்பிட்டு இருந்தேன்னு வைவேன், நானும் தெருவில் தான் போன மாட்டேறேன். நீ இப்படியே வாய்ப்பிழந்து பார்த்துட்டுருமா. உன் புருஷன் நல்லா உனக்கு வேட்டு வச்சுட்டு போயிருக்காரு. உன் பேரில் சொத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது. அவ்வளோத்தையும் உன் மருமக பேரில் எழுதி வச்சிருக்கான்னு நான் நினைக்கேன். ஏட்டி அந்த ஆள் வீட்டை மட்டும் தானேட்டி சொன்னார். அவர் 1 சொன்னால் நீ 9ன்னு சொல்லி என்ன பயமுறுத்தியாட்டி. இது தெரியாமல் அவளை வீட்டை விட்டு வேற பற்றி விட்டாச்சுட்டி. இனிமே போய் அவள் பேரில் சொத்து இருக்குன்னு சொன்னோன்னு வைவேன், அவ்வளோதான்ட்டி.
நம்மளுக்கு நையா பைசா கிடையாதுடி. ஆளுக்கு ஒரு தட்டை வச்சுட்டு ரோட்டில் பிச்சை எடுக்க வேண்டியதானே. நான் என்னத்தையும் பிச்சை எடுக்க? நான் என் புருஷன் காலில் விழுந்தாது நான் அங்கே ஓடி போயிடுவேன். ஏம்மா சொத்து இருக்கு நீ பண்ண பாரு ஒரு அலப்பற. சொத்து வச்சிருந்தா மட்டும் பார்த்தாது, அது யார் பேரில் இருக்குது என்ன இருக்குது ஏது இருக்குன்னு அப்பப்போ பார்க்கணும். உன் புருஷன் செத்ததோடு அவ்வளோத்தையும் அள்ளி மூடிட்டியோ? இது 13 வருஷமாக நீ யார் பேரில் இருக்கு என்ன பேரில் இருக்குன்னு கேட்காமே இருந்த. நீ சொன்னதை கேட்டு நானும் வாயை பழந்துக்கிட்டுல கனவு கண்டுட்டு இருந்தேன். டைமண்டில் நெக்லஸ் வாங்கணும், பெரிய வீடு வாங்கணும், காரு வாங்கணும். எம்மாடி ஏட்டி இடம்லாம் அப்படி உங்கள் அப்பா மாற்றிருக்க மாட்டாருட்டி. என்னை பற்றி யோசிச்சிருப்பார்ல. கூட வாழ்ந்து பொண்டாட்டிட்டி 40 வருஷம் கூட வாழ்ந்துருக்கேன். என்னை பற்றி யோசிக்காமையா போயிருப்பாவ. நல்லா யோசிக்கிறாவ. வீடையே இல்லாமல் எழுதி வச்சுட்டாவ. இனி அந்த காட்டவும் தலையில் பேரில் எழுதுனா என்ன எழுதாட்டி என்ன? ஏட்டி ஏன் அப்படி சொல்லியே? உங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. காடு நிறைய சம்பாதிச்சு போட்டிருக்காவட்டி. அது எப்படி ஒரு 4 கோடிக்குனாலும் விற்க முடியும்? ஆமாம் இப்படித்தான் சொல்லுவேன். இதை கேட்டு வாயை பழந்துட்டு இருந்தேன்னு வைவேன். நாளைக்கு வக்கீல் வந்து சொல்லுவாவே காட்டை மேட்டையெல்லாம் உன் மருமகளுக்கு எழுதி வச்சுட்டாவேன்னு. அப்போ என்ன செய்வ? ஐயோ ஏட்டி இப்படி சொல்லியே எனக்கு தலையே சுற்றி நெஞ்சு வலி வந்துட மாட்டேன். நானே ஏற்கனவே பயந்து போய் தலை சுற்றி நிற்கேன். நீ போடிய போடல நெஞ்சு வலி வந்து செத்துடும் போல இருக்குது. கொஞ்ச நேரம் சும்மா இருட்டி. இந்த கிழவனை இவ்வளோ விவரமாக வச்சுட்டு போயிருப்பான்னு நான் நினைக்கலையேட்டி. மருமக மேலே பாசமாக தான் இருப்பான். எப்பவும் என்கிட்ட சொல்லுவான், தாய் தகப்ப இல்லாத பிள்ளை பார்த்துக்கேன்னு. அவன் இவ்வளோ தூரம் பண்ணி வச்சுட்டு போவான் நான் நினைக்கலையாட்டி. அவனுக்கு கூட பங்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஏமாற்றி வீட்டை விட்டு விரட்டி விட்டேன். பத்தியா கடைசியில் நம்மளுக்கே ஒன்றும் இல்லாமல் ஆயிரம் பள்ளியாட்டி. ஏம்மா நம்ம 2 பேர் இப்படி மாற்றி புலம்பி ஒரு காரியம் இல்லைம்மா. முதல்ல அந்த வக்கீல் யார் என்ன ஏன்னு தேடி கண்டுபிடிக்கணுமா. அதுக்கப்புறம் தான் அவள் பேரில் என்னென்ன எழுதியிருக்காவோ வச்சிருக்காவோன்னு கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம பாக்கி என்ன செய்ய முடியும்னு யோசிக்கணும். என்ன தேடி எனக்கு ஒன்றும் மண்டை ஓட மாட்டேங்கிட்டி. அப்போ வேமா ஓடி போய் 2 துண்டு எடுத்துட்டு வா. ஆளுக்கு ஒன்று தலையில் போட்டு எங்கே ஓரமாக இருப்போம். வேற என்ன செய்யுது? அவ்வளோதான் போ. இட்டி பாட்டி எங்கிட்டு ஏட்டி அப்படிலாம் விடக்கூடாதுட்டி. அப்படி மருமக பேரில் எழுதி வச்சுருந்தான்னு வைவேன். அப்படிலாம் விடக்கூடாது. இந்த காலத்துலலாம் என்னென்ன வந்துட்டு சொந்த பொண்டாட்டி நான் சோத்துக்கே வழி இல்லை. ஏன் மருமக பேரில் சொத்து எழுதி வச்சிட்டாரு. நான் ஒரு பக்கம் போய் கேஸ் போடியே. நீ ஒரு பக்கம் மக எனக்கு ஒன்றுமே தரல எங்கள் அப்பா நீ ஒரு பக்கம் போய் கேஸ் போடு. அப்போ அந்த இடம்லாம் யாருக்கு போகும்? அப்படிலாம் சும்மா விடக்கூடாதுட்டி. உங்கள் அப்பா அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டா மக்களே. சும்மா என்னை அதையும் சொல்லி பயமுறுத்தாத. உங்கள் அப்பா ஒரு காடையாவது என் பேரில் எழுதி வச்சிருப்பாவ. வச்சிருந்தா சரிதான். ஏம்மா இந்த வீட்டோட மதிப்பு எவ்வளோ இருக்கும்மா? ஒரு 40-48 லட்சம் வரும் மக்களே. ஏன் மக்களே? எப்பா பாத்தியா ஒன்றும் இல்லாத வெறிஞ்சிருக்கிக்கு வந்த யோகத்தை பற்றியா? வெறும் 10 பவுனோட வந்தாம்மா. கட்டிக்க நல்ல துணிமணி கூட கிடையாது. அவளுக்கெல்லாம் பற்றியா 48 லட்சம் வீடை ஒன்றும் இல்லாமல் எழுதி வச்சிருக்காவ. அவளுக்குலாம் 48 லட்சத்தில் எவ்வளோ பூஜை இருக்குன்னு கூட தெரியாதுமா. 300 ரூபாய்க்கு காட்டு வேலையும் மேட்டு வேலையும் கிடந்து ஓடுதவளுக்கு கிடச்ச லக்க பற்றியாம்மா. ஏம்மா இது மட்டும் அவளுக்கு வெளியில் தெரிஞ்சிச்சுன்னு வந்து கொண்டாடிடுவாளுமா. ஊர்க்கறி யாருக்குமே தெரியாமல் என்ன பண்ண முடியணுமோ அதை பற்றி யோசிக்கணும். நம்ம பேரில் எப்படியாவது மாற்றி எழுதணுமா. ஏட்டி நீ தாண்டி கொஞ்சம் விவரமாக இது பண்ணணும். வேறு என்னத்துக்கு ஒன்றே படிக்க வச்சேன்னு சொல்லி பார்ப்போம். அம்மைக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது மக்களே. நீ என்ன சொன்னாலும் அம்மா கேட்கேன். ஏட்டி நிம்மதியாக கிடந்தோம். இப்போ இப்படி கிடந்து ஓட வேண்டியதாக கிடக்கேட்டி. சொத்து வேணா கொஞ்சம் ஓடிதான் ஆகணும். வேறு என்ன செய்யாது? இந்த கிழவை மருமக மேலே அவ்வளோ விசுவாசமாக பாசமாக இருக்கும்போதே நான் நினச்சிட்டு ஏதாவது கோல்மால் பண்ணுவான்னு. பய உள்ள சாகும்போது இவ்வளோ பெரிய வேலை பார்த்து விட்டுட்டு போகும் நான் நினைக்கலையேட்டி. என்ன செய்யதுன்னே எனக்கு தலையும் ஓட மாட்டேங்கி காலும் ஓட மாட்டேங்கி. ஓரமாக உட்காந்து ஒப்பாரி வைக்கவா இல்லை அடுத்த வேலை என்னன்னு பார்க்கவா என்னன்னே தெரிய மாட்டேங்கிட்டி. இவனையாவது நைஸ் வச்சு பேசுவோம் வைப்போன்னு பார்த்தா நீ ஒரே பாட்டில் அவனை வீட்டை விட்டு வரட்டிட்ட. இப்போ அவனை பற்றி பேசினாலும் அவன் நம்மளை ஏற்றுக்கிட்ட நிலமையெல்லாம் கிடையாது. அவன் பெண்டாட்டி பிள்ளைகளோட போய் நிம்மதியாக சேர்ந்துட்டான். ஏம்மா நீ தேவையில்லாமல் பேசி என்னையும் டென்ஷன் ஆக்காதம்மா. வீடு என்ன நடக்குன்னு பார்ப்போம். காடையாவது கண்டிப்பாக அப்பா உன் பேரில் எழுதி வச்சிருப்பார்ல. அந்த ஒரு உறுதி தந்தினா போதும். வீடு வேணால் போனால் போட்டோம். ஏட்டி எந்தாலும் உங்கள் அப்பா எனக்குன்னு ஏதாவது விட்டுட்டு போயிருப்பார்ட்டி கண்டிப்பாக. ஏம்மா வேலை அந்த வக்கீல் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணுமா. அதான் உனக்கு எனக்கு இருக்க வேலை. அதுக்கப்புறம் தான் இனி நம்ம என்னன்னாலும் பார்க்கணும். என் புருஷன் வேறு அங்கே கூப்பிட்டுட்டு கிடக்காம்மா. ஏட்டி உங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது தாமோதரேன்னு ஒரு ஆள் எப்பவும் வீட்டுக்கு வரணுட்டி. அந்த ஆளை வக்கீல் தான் சொல்லுவாவே. அந்த ஆள் வீடு எங்கேயும் இந்த கீழே தெருவில் தான் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வேணால் நாளைக்கு போய் விசாரித்து பார்ப்போண்டி. உங்கள் அப்பாவோட பெட்டி ஒன்று கிடக்கு. அதில் எல்லாம் தேடி பார்த்தா ஏதாவது விவரம் கிடைக்கும் தான் நினைக்கேன். நாளைக்கு வேணால் தேடி பார்ப்ப மாட்டி. ஏன் இன்னைக்கு இன்னும் ஓரமாக உட்காந்து முட்டையை விட போகிறேன். நாளைக்கு தேட போதான். இருக்க நிலைமையை புரிஞ்சுக்காம என்னவா பேசிகிட்டு இருக்கேன். வாமா இப்பயே போய் எடுத்து தேடுவோம். நாளைக்கு வரைக்கும் வச்சுட்டு இருக்கவா. நாளைக்கு வரைக்கும் இதே இதில் இருந்தேன்னே ஏன் ஆட்டு வடித்து செத்தாலும் செத்துருவேன். லட்சுமி நீங்க 2 பேர் தான் வந்தீங்களா? எங்க சின்ன பொண்ணை காணோம்? சின்ன பொண்ணு வருவாங்க. அவைய வீட்டுக்காரங்க இன்னைக்கு லேட்டாக தான் போகணுமா. அப்போ அந்த பையன் வீட்டில் இருக்கும்போது விட மாட்டாங்க. அதனால போனதுக்கப்புறம் வரேன்னா சரி நாங்கள் முன்னாடி வந்துட்டோம் பெருத்தோடி வருவா. அப்படியே லட்சுமி? ஆமாங்க. எங்க சோறு பானையில் எடுத்து வச்சிருக்கேன். போய் சாப்பிட்டுக்கிடுங்க. துவையல் அரைச்சி வச்சிருக்கேன் காலையில் கஞ்சி குடிக்கிறதுக்கு. காலையில் கஞ்சி இருக்குன்னு சோறும் கடிச்சு வச்சிருக்கேன். எது வேணாலும் போட்டு சாப்பிடுங்க. மீன் கறி இருக்கு சட்டியில்.
சாப்பிட்டுக்கிட்டே லட்சுமி, நீ சாப்பிட்டியா? நானும் கொஞ்சம் கஞ்சி கொடுத்துட்டு தாங்க வரேன். ஆ சரி லட்சுமி. ராணி, பிள்ளைகள் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டதுக்கு வரலேன்ட்டுட்டு அவங்க அப்பா கூட வண்டியில் போகிறேன்னு சொல்லிடுச்சுக்கலாமே, பூமாரி இருந்து சொன்னா. என்ன ஆமண்ணே, ரொம்ப மாற்றம். இப்போ வீட்டுக்கு வந்தக்கப்புறம் ரொம்ப மாறியாச்சு. பிள்ளைகளும் சொல்லியிருப்பாளுக போல பள்ளிக்கூடத்துக்கு எல்லாரும் அவ்வளவு அப்பா கூட வரேன்னு. அதனால சொல்லிட்டாவ போலண்ணே. இனி என்ன வேலைனாலும் காலையில் கொண்டு நானே விடிய சாயந்தரம் நானே வந்து கூப்பிட்டுக்கிடியேன்னு இந்த பிள்ளைகளுக்கு ஒரே சந்தோஷம்னே. அதான் அப்படி சொல்லியிருக்கோம். இருக்கட்டும் இருக்கட்டும்மா, நல்லபடியாக இருக்கட்டும். இப்படி இருக்கணும் தானே நம்மளுக்கும் ஆசை. திருந்தி இருந்தால் நல்லதுதான். யார் தான் வேணாங்க அவ சொல்லு. அந்த பிள்ளைகள் சொல்லும்போது எனக்கே சந்தோஷமாக தான் இருந்துச்சு. காலையில் பூ மாதிரி சொல்லிட்டு கிடந்தா, இனிமேல் சத்தியாக்கா சுவானியக்கா நம்ம கூட பள்ளியிடத்துக்கு வர மாட்டாவலான்னு. இது என்னன்னே அற்புதம். நேற்று இந்த வேலையை முடிச்சுட்டு போனோம்ல, மீன் கரையில் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிற கொஞ்ச நேரம் ஆயிட்டு. பிள்ளைகள் பள்ளியோட வீட்டுக்கு வந்து பசிக்குன்னு சொல்லிட்டு இருந்த போல அவியலே அடுப்படியில் ஏறி காப்பியெல்லாம் போட்டு வச்சிருக்காவனே. எனக்கும் சேர்த்து காப்பி போட்டு வச்சிருந்தாவ குடிக்க சொல்லி. என்னட்டி நாடி சொல்லுதே, காப்பி போட்டு வச்சிருந்தாவளா? ஆமாம் லட்சுமிக்கா, நான் உங்கள்கிட்ட சொல்லலும்னு நினச்சேன். அப்போ நேற்று ருக்கம்மா எல்லாரும் நின்னாவளா, சொல்ல ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சுக்கா, அதான் சொல்லலை. ஏன் அம்மா ஒன்றா வச்சா குடுமையாக இருக்கான், இல்லைன்னா மொட்டையாக இருக்கான். என்னத்தை சொல்ல, இவனை அப்படி நம்பதா இப்படி நம்பதானே தெரிய மாட்டேங்கி. எங்கிட்ட ஒன்று ஒழுக்கமாக இருந்தாச்சு யாரிதாம்மா. அவன் வந்தக்கப்புறம் அவள் ஆத்தாக்காரியும் தங்கச்சிக்காரி இது வரைக்கும் தேடி வரல. இல்லைக்கா, எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சண்டைக்கு வரம்புக்கெல்லாம் வராமலாம் இருக்க மாட்டாளுவ. என்ன ஏதுன்னு தெரியல, இன்னும் வர காணோம். அவளுக்கு காமிச்சது எவ்வளோ பெரிய இது தானேன்னு அவளுக்கே தெரியும் ராணி, அதான் வராமல் இருக்காளுவ. அவளுக்கு பண்ண வேலைக்கெல்லாம் ஊருக்குள்ளே வந்து சத்தமிட்டான்னு அவ்வளோ பேரும் கல்லால் அடித்து வரட்டிடுவாளுவ. அவளு என்ன தைரியம் இருந்தால் இங்கே வந்து பேசுவாளுவ, என்ன தைரியத்தில் வருவாளுவ சொல்லி வைப்பா, அதான் வராமல் கிடக்காளுவ. களவாணி சிரிக்கல. இப்போ மட்டும் அவளுக்கு பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னு வந்து ரோட்டில் என்ன ஆட்டம் கட்டிட்டு போல தெரியுமா. அப்படிலாம் பையன் இருக்கனால தான் வராமல் இருக்காளுவ. அக்கா, எனக்கு சொத்து பத்து எதுவும் தரலைன்னா பரவாயில்லக்கா, என்ன நிம்மதியை வாழ விட்டா போதுங்கக்கா. இவ்வளோ மாதிரி நான் என்ன சொத்துக்கும் பத்துக்குமா கிடந்த ஆளையே, என்ன நிம்மதியை விட்டா போதும் என் பிள்ளைகளோட. இனியெல்லாம் வரமாட்டாள் கட்டி, நீ பாட்டுக்கு இரு. வந்தாலும் அவளையெல்லாம் நம்ம என்ன சும்மா விடுத மாதிரியா இருக்கோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிக்கிடுவோம். அப்படிலாம் உனக்கு ஒன்றுன்னா நாங்கள் பார்த்துட்டா நிற்க மாட்டோம். சரி லட்சுமி, ராணி, நீங்கள் வேலையை பார்க்கறதுன்னா பாருங்கம்மா. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கரண்ட் பில்லு வாங்குந்தா, ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது. கரண்ட் பில்லு அடைக்கணும். லட்சுமி, அட்டை எடுத்து வைக்க சொன்ன, எடுத்து வச்சியா? ஐயோ, எங்க மறந்துட்டேங்க. சரி, எங்கே வச்சிருக்க சொல்லு, நான் எடுத்துக்கிட்டேன். எங்க மெத்த கடையில் தாங்க போட்டு வச்சிருக்கேன். எல்லா சீட்டும் பார்த்து எடுத்துக்கிடுங்க. ஒரு மஞ்சள் கலர் அட்டை. ஆ சரி லட்சுமி, நான் பார்த்து எடுத்துக்கிட்டேன். சரிங்க, எங்கே போகிறதுனாலும் போய் சாப்பிட்டுட்டு போங்க. வயிற்று காலையோட போகாதியே. ஆ சரிம்மா, போய் சாப்பிட்டுட்டு போகிறேன். ராணி, நான் போய் மோட்டரை போட்டு தண்ணியை திறந்து விட்டு வரேன் ராணி. சின்ன பொண்ணு வந்தக்கப்புறம் வேணா போய் க்ளீன் பண்ணிக்கிடுவோம். அது வரைக்கும் இங்கே இரு, நான் போய் தண்ணியை மட்டும் ஆன் பண்ணிட்டு வரேனே. ஆ சரிக்கா, போயிட்டு வாங்கக்கா.